நீட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் இல்லைங்களா. மெஜாரிட்டி பேருக்கு ஃபிசிக்ஸ் தான் மெயினாக வந்து ப்ராப்ளமாகவே இருக்கும். ஏன் அப்படி? டீச்சர் சொல்கிற மாதிரி கரெக்டாக நோட்ஸும் படிக்கிறோம், கொஷின்ஸும் சால்வ் பண்ணுறோம், இதை தவிர டெஸ்ட்டும் எழுதுறோம், எல்லாமே பண்ணியும் நம்மளால வந்து ஒரு எக்ஸாம் சென்டர்லயோ இல்லை ஒரு டெஸ்ட் சென்டர்லயோ போயிட்டு நம்ம அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னமோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியும், இல்லை ஆல்ரெடி நான் அந்த கான்செப்ட் நான் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கேன், ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு ஞாபகமே வரல, இந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் ஏன்? யாருக்கு இப்போ இந்த டவுட்டெல்லாம் நம்ம போயிட்டு ஒரு டீச்சர் கிட்ட நம்ம வந்து கேட்போம், சார் மேடம் எனக்கு இந்த மாதிரிலாம் டவுட் இருக்கு, எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து எவ்வளோதான் கான்செப்ட் படிச்சாலும் சரி, எவ்வளோதான் சம் சால்வ் பண்ணாலும் சரி, எனக்கு வந்து கொஸ்டின்ஸே சால்வ் பண்ண முடியல, நீங்க என்னதான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் போட்ட ரெக்கார்டே மறுபடியும் போடுவான். மறுபடியும் கான்செப்ட்ஸ் நல்லா படிப்பா, எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுப்பா, எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுப்பா, கொஸ்டின் பேப்பர் நிறைய சால்வ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஆனா ஓகே, இவங்க சொல்றதுலாம் தப்பா கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். நம்ம கான்செப்ட் படிக்கணும், சம் சால்வ் பண்ணணும், இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இவங்க சொல்ற விதம் தான் வந்து ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு ஓவர் வியூவா தான் சொல்றாங்க, நீங்க இதை படிக்கணும், சால்வ் பண்ணனா அப்படியே வந்து பிசிக்ஸ்க்கு நாலேஜ் வந்துடும், நம்ம எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நாலேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியில எல்லாரும் சொல்றாங்க. அது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே தப்பு, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு இப்போ எனக்கு ரொம்ப ஆவரேஜ்ப்பா, நான் ஃபிசிக்ஸ் என்னனால நீ என்னதான் கான்செப்ட் படிச்சாலும் சரி, எத்தனை சம்மு போட்டாலும் சரி, என்னால் எக்ஸாமில் போயிட்டு அதே சம்மு வரைக்கும் கேட்டாலும் என்னால் போட முடியாதுப்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை தவிர வேற எந்த பெஸ்ட் வேவுமே எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. சொல்ஜஸ் நிறைய பேருக்கு இந்த மெத்தடு வந்து நிறைய பேர் தெரிஞ்சாலுமே இந்த மெத்தட் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் அந்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. வீடியோவில் போகலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம், டீச்சர் சொல்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நல்ல கான்செப்டை வந்து படிக்கணும், ரைட், கரெக்டா. ஸோ கான்செப்ட் படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான நோட்ஸ் வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் நினைக்கிறேன். ஒன்று வந்து கிளாஸ் நோட்ஸ், இன்னொன்று வந்து செல்ஃப் நோட்ஸ். அதாவது நீங்கள் கைடன்ஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் போய் நீங்கள் செல்ஃப் நோட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்க சப்கான்ஷியஸாவே கிளாஸ் நோட்டு, அதாவது டீச்சர் சொல்லக்கூடிய நோட்டை நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல தான் நினைக்கிறாங்க. ஆனால் செல்ஃப் நோட்ஸ் வேற, கிளாஸ் நோட்ஸ் வந்து வேற, சரிங்களா. ஸோ கிளாஸ் நோட்ஸ்னா என்னன்னா, டீச்சர்ஸ் நடத்துறத நீங்க வந்து அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட்டு போட்டு எழுதுவீங்க, அது கிளாஸ் நோட்ஸ். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து நம்ம புக்ல ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா டீச்சர்ஸ் சொல்ற நோட்ஸையோ இல்லை நம்ம வந்து டீச்சர்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக் பாயிண்ட் மாரி இந்த கிளாஸ் நோட்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம இவ்வளவு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது கிளாஸ் நோட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் கிளாஸ் நோட்ஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கிளாஸ் நோட்ஸ் யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸே ஆகாது. நீங்க கிளாஸ் நோட்ஸை வச்சு ஒரு டெஸ்ட்டுக்கோ ஒரு எக்ஸாமுக்கும் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். நீங்க வித்தின் த டைம்குள்ள உங்களால அந்த என்டையர் சிலபஸையும் கவர் பண்ண முடியாது. நிறைய பேர் இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஏன்னா இவங்க வித்தின் த டைம் இது எல்லாத்தையும் படிச்சு உங்களை இது பண்ண சொல்றாங்களே, நம்மளால இந்த கிளாஸ் நோட்ஸே டக்குன்னு படிச்சு முடிக்க முடியும்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, செல்ஃப் நோட்ஸ்னு ஒரு விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்லுது. இப்போ செல்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுறது எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்றேன். இந்த செல்ஃப் நோட்ஸை மேக் பண்றதுனால உங்களால் பிசிக்ஸ்லயும் ஸ்கோரை வந்து அதிகமாக பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் நோட்ஸ்னு சொல்லும் போது, ஸோ இப்போ இது எப்படின்னா வந்து ஒரு குக்கிங் ரெசிபி தான், ஓகேங்களா. நம்ம வேரியஸ் இன்கிரீடியன்ஸை உள்ள போட்டு ஃபைனலாக ஒரு டிஷ்ஷை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர்ஸ் சொல்ற மாதிரி ஒரு லெக்சர்ஸ் நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ் எது வந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக கிளாஸ் டைமுக்கு எழுதி முடிச்சிருங்க, சரிங்களா. ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த சாப்டர், அந்த சாப்டர் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த கிளாஸ் நோட்ஸ்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம 4 to 5 நோட்ஸ் கிட்ட வந்து இந்த கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்மளால படிச்சு முடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிச்சு முடிக்க முடியாது. ஆனால் செல்ஃப் நோட்ஸ்னு சொல்லக்கூடியது வெறும் ஒரே ஒரு நோட்டு தான் நம்ம மேக் பண்ண போறோம். ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டு தான். இப்போ பிசிக்ஸ்னா எனக்கு பிசிக்ஸ்க்கு ஒரே நோட்டு தான் ஆகும், கெமிஸ்ட்ரிக்னா கெமிஸ்ட்ரிக்கு ஒரே நோட்டு தான் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் நடத்துற கிளாஸ் நோட்ஸ் எழுதுங்க. அந்த கிளாஸ் நோட்ஸ் எழுதி அந்த கிளாஸ் நோட்ஸை டீச்சர் கம்ப்ளீட் பண்ணும்போது கையோடு சேர்த்து அந்த கிளாஸ் நோட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், இப்போ இன்ஸ்டியூட் போறீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அது வச்சுக்கோங்க, சரிங்களா. செகண்ட் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக், சரிங்களா. ஸோ நம்ம செல்ஃப் நோட்ஸ் மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயத்த வந்து கையோட எடுத்து நீங்க வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ ஃப்ரெஷ்ஷா அந்த நோட்ல என்ன பண்ணுங்கன்னா, டீச்சர்ஸ் கொடுத்த நோட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த லெசனோட நேமை போட்டு அந்த திங் எல்லாத்தையுமே வந்து
எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ்டா எழுத முடியுமோ அந்த அளவுக்கு மினிமைஸ்டா வந்து நீங்க ஃபுல்லா எழுதணும். ஓகேங்களா? பக்கத்துல பழுக்கு பிகாஸ் நம்ம என்டையர் பிசிக்ஸுமே வந்து ஒரே நோட் தான் நம்ம மேக் பண்ணணும். அதுதான் செல்ஃப் நோட்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ எந்த அளவுக்கு பக்கத்துல எழுத முடியுமோ அந்த அளவுக்கு பக்கத்துல எழுதி வேரியஸ் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நீட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ற மாதிரி வந்து எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்க செல்ஃப் நோட்ஸ் நீங்க புரியுற அளவுக்கு நீங்க எழுதணும். ஓகேங்களா? உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டைம்ல உங்களுக்கே புரியாத மாதிரி இருந்ததுன்னா அந்த நோட்ஸ் மேக் பண்றதே வேஸ்ட். ஸோ உங்களுக்கு புரியுற அளவுக்கு அந்த நோட்ஸ் வந்து பக்கவா அந்த மாதிரி பக்கவா எழுதுங்க. ஸோ எழுதிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லெக்சர்ஸ் முடிஞ்சிச்சு. தென் அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ். டீச்சர்ஸ் லெக்சர்ஸ் நோட்ல இல்லாத ஒரு சில விஷயமும் இல்லாத ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா மெட்டீரியல்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்ல கொடுத்த பாயிண்ட் அந்த டாபிக்கோ இல்ல அந்த கான்செப்ட் கீழே வந்து அந்த கான்செப்ட் கீழே வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாரி வாங்கி போட்டு இல்லைன்னா வந்து சைட்ல என்ன கேப் இருந்தா அந்த கேப்ல வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க எழுதணும். மூணாவது என்ன பாத்தீங்கன்னா என்சிஆர்டி. ஸோ புக் எடுங்க. என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய சம்மரி அண்ட் பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட். இது வந்து எந்தெந்த கான்செப்ட் கீழே எந்தெந்த பாயிண்ட்ஸ் என்சிஆர்டில இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா இந்த நோட்லயே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது ஆட் பண்றப்ப வந்து ஒரு அப் டு இந்த நோட்ஸ் ஒரு சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 to 3 pages கிட்ட இந்த மொத்த திங்ஸுமே நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஆஃப்டர் தட் 2 பேஜ்ல இருந்து 3 பேஜ் நீங்க ஒவ்வொரு சாப்டருக்குமே வந்து விடணும். எதுக்குன்னு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த 2ல இருந்து 3 பேஜ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் மெயின் பிக்சரே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படின்னா இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் படிச்சு அந்த கான்செப்ட் வச்சு உங்களால சால்வ் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க. இன்கேஸ் சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஜஸ்ட் 5 minutes யோசிங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வரலையா என்ன பண்ணுங்கன்னா அதுக்கான உடனே அதோட ஆன்சர் பாருங்க. ஸோ அந்த ஆன்சரை பார்த்து அதுக்கான ஆன்சர்ல இருக்கக்கூடிய அதோட கோர் கான்செப்ட் என்ன, அது எந்த டாபிக் கீழே வருது, எந்த கான்செப்ட் கீழே வருது அந்த கொஸ்டின் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதோட கோர் பாயிண்ட் மட்டும் என்னன்னு பண்ணுங்கன்னா நம்மளோட நோட்ஸ்ல வந்து நீங்க எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 4 பேஜை வந்து நம்ம நோட்ஸ் எழுதிட்டோம்ல, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒரு 4 பேஜ் கூட சொன்னல. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷா ஒரு 3-4 பேஜ்ல அது என்ன கோர் கான்செப்ட்ல வருதுன்னு போட்டு அந்த கோர் பாயிண்ட்டை வந்து நீங்க அது எழுதிட்டு அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க அது போட்டுருணும். ஓகேங்களா? இந்த மாரி என்டையர் இப்போ வந்து நான் ஆகாஷ் நேத்தனா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, அப்புறம் செக்ஷன் சி வந்து பிவிக்கு. ஸோ செக்ஷன் பி வரைக்கும் தான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஸோ இது 3 சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி எனக்கு தெரியாத ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா ஒரு கான்செப்ட் மாரி நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? எடுத்தோடனே எல்லாராலையும் எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண முடியும். ஈவன் நம்ம பிசிக்ஸ் டீச்சர் உங்க இன்ஸ்டியூட்ல டீச்சர்ஸா இருந்தா கூட சம்டைம்ஸ் வந்து அவங்களால கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அந்த கொஸ்டின்ஸை லேர்ன் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாம் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா போதும், எந்த கொஸ்டின் எல்லாம் அந்த கான்செப்ட் சால்வ் பண்ண முடியும் கேட்குறது சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது ஒரு மித்து. அது நம்பாதீங்க. சரிங்களா? ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் கேசஸ். ஓகேங்களா? அந்த கேஸ் டைப்ல வந்து வரும். இப்போ ரெயின் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க என்னதான் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலும் அந்த ரெயின் ப்ராப்ளம்ஸ் இல்ல ஸ்விம் அந்த ரிவர் அக்ராஸ் த ரிவர் ஸ்விம் பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸும் வந்து நம்மளால கான்செப்ட் தெரிஞ்சோடனே நம்மளால போயிட்டு போட முடியாது. அது மல்டிபிள் கொஸ்டின்ஸ் எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு தான் நம்மளால அடுத்த கொஸ்டின்ஸ்க்கே நம்மளால ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னா அது ஒரு கான்செப்டா நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோ இது எப்படின்னா எத்தனை கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்க எழுத உங்களுக்கு வந்து ஈஸியா தான் ஆகுமே தவிர இது என்னைக்குமே ஒரு கஷ்டமாவே ஆகாது. என்னை நம்பி நீங்க எழுதலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக் ஆகிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அந்த கான்செப்ட் புதுசா இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்பதான் லேர்ன் பண்றேன் அந்த கொஸ்டின்ல இருந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்த வந்து நீங்க அப்படியே வந்து அந்த நோட்ஸ்ல வந்து நீங்க காப்பி பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். இது மாரி வந்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி ஆகாஷ்கா இருந்தா நான் இதெல்லாம் போட்டுருவேன். அந்த மாதிரி உங்க மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கும் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே போட்டுருவேன். இது ஒரு அப் டு 2 pages ஆகும். ஃபைனலா 2 pages இருக்கும். இந்த 2 pages வந்து நெக்ஸ்ட் இந்த 2 pages வரும். ஸோ இந்த 2 pages வந்து நம்ம கையோட ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இன்கேஸ் நம்ம கோச்சிங் இதுல வேற சாப்டர் போயிட்டாங்கன்னா இந்த 2 pages நீங்க விட்டுட்டு கூட போயிடலாம். ஸோ இந்த 2 pages வந்து மெயினா எதை வச்சு நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க் பேப்பர்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை வச்சு தான் இதை ஃபில் பண்ண போறோம். ஒன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுன அந்த 4 pages அலாங் அடுத்த 2 pages நம்ம ஃபில் பண்ணிருப்போம் பாத்தீங்களா. இந்த மொத்த பேஜஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பேஜஸையும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி டைம் வந்து கம்ப்ளீட்டா இதை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு மார்க் டெஸ்ட் நான் வீட்டில் எழுத போறேன் ஒரு கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும் போது கம்ப்ளீட்டா இந்த ஒரு 6 pages வந்து கம்ப்ளீட்டா அந்த சாப்டருக்கு வந்து கம்ப்ளீட்டா படிச்சுக்கங்க. நல்ல மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணுங்க, ஸ்பீடா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் அந்த ஃபார்ம்ல கஷ்டமா இருக்குன்னா ஒரு 10 தடவை எழுதுங்க. ஒன்ஸ் நல்லா நீங்க அதை மெமரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் போய் டெஸ்ட் எழுதுங்க. அந்த சாப்டருக்கான மார்க் டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? மார்க் டெஸ்ட்ல நீங்க நினைச்ச மாதிரியே எல்லா கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. தப்பா வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தப்பா வர கொஸ்டினுக்கான கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நம்ம நோட்ஸ்ல இருந்ததுன்னா பர்டிகுலர் பாயிண்ட் நான் அகைன் நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கோசம் பக்கத்துல ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டாருக்கு எது டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் அகைன் வந்து இது வந்து நான் எழுதுனதுக்கு அப்புறமும் இந்த கொஸ்டின் நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மீனிங் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்டார் போட்டு அந்த மாதிரி வச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸ்டார் போட்டு வச்சுங்க. இனிமேல் வந்து மல்டிபிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் சால்வ் பண்ணும்போது சேம் பாயிண்ட் சேம் அந்த ஃபார்முலால
ஒரு ஸ்டார் வரலாம், 2 ஸ்டார் வரலாம். இன்கேஸ் 3ஆவதா ஒரு ஸ்டார் மறுபடியும் அதே பாயிண்ட்ல வருதுன்னா அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா மறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை டேரக்டா வந்து உங்களோட மிஸ்டேக் நோட்ஸ், அது எரர் நோட்ஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இப்போ ஃபேமஸா இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க அந்த நோட்ஸ்ல வந்து நீங்க எழுதிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ, நான் எரர் நோட்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும், ஓகேங்களா, எக்ஸாமுக்கு முன்னாடி போகிற டைம்ல என்னால் எரர் நோட்ஸ்லாம் பார்த்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, இதே இதில் நம்ம 6th 7th பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7th பேஜில் அந்த கொஸ்டின் எழுதி அதுக்கான ஆன்சரையும் வந்து கம்ப்ரஸ் பண்ணி எழுதுவீங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப பேஜ் எடுத்துக்கூடாது, சின்ன சின்னதாக தான் நம்ம எழுதணும். சின்னதாக எழுதி வந்து நம்ம அதில் வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இதோட முடிச்சிட்டிங்க, ஓகேங்களா, 7th பேஜ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அது ஃபர்தராக இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, மல்டிபிள் மார்க் டெஸ்ட் மறுபடியும் எழுத போகிறோம். மல்டிபிள் மார்க் டெஸ்ட் அவர்கிட்ட ஒரு கொஸ்டினும் தப்பாகக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து தப்பாக ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும், ஒரு டைம் தப்பாச்சுன்னா அதோட கான்செப்டாக அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த நோட்ஸில் எழுதிக்கணும். மல்டிபிள் டைம் அது தப்பாகுதுன்னா அது வந்து அந்த கொஸ்டினே நம்மளுக்கு ஒரு சாபம் தான். ஸோ அந்த மாதிரி சாபம் இருக்க கொஸ்டின்ஸை வந்து நம்ம கொஸ்டினாவே நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா, ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸ்லும் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அதனால ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம மல்டிபிள் டைம் கற்றுக்கிட்டோம்னா, ஓகே, நீங்க நினைக்கலாம் இப்போ வந்து இப்போ டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் இந்த நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா பண்ணான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இதுவும் என்ன சொல்றது, கான்செப்ட் படிக்கிற அதே டைம்ல கொஸ்டின்ஸும் நம்ம சேர்ந்து நம்ம படிக்கிறப்ப, மல்டிபிள் கொஸ்டின்ஸ் புதுசா நம்ம படிக்கிறப்ப கண்டிப்பா எக்ஸாம் போற டைம்ல வந்து நம்மளால செல்ஃப் திங்க் பண்ணி ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேங்களா, இது கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க இந்த மெத்தட்ல, இந்த நான் சொன்ன ஆர்டர்லயும் இந்த மெத்தட்லயும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் 4 பேஜஸ் வந்து கிளாஸ் நோட்ஸ், மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக், இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ், ஃபார்முலாஸ், கான்செப்ட், கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4 பேஜ்லயோ 3 பேஜ்லயோ எழுதி முடிக்கணும். அதுக்கடுத்து மிஸ்டேக் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் மாரி நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கோர் கான்செப்ட் என்ன, அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் என்ன, அதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து நம்மளோட 5th பேஜ்லயும் 6th பேஜ்லயும் ஃபில் பண்ணணும். தென் 7th பேஜ்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் ஃபர்தரா நமக்கு மிஸ்டேக் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ், எத்தனை தடவை தான் இந்த கான்செப்ட் நம்ம படிச்சாலும் இந்த கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது, இந்த சேம் கொஸ்டின் வந்து 2 ஸ்டாருக்கு மேல நம்மளுக்கு தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப அந்த கொஸ்டின்ஸே வந்து நம்ம நெக்ஸ்ட் 2 பேஜ்ல வந்து நம்ம எழுதிக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்ல ஒவ்வொரு சாப்டரும் நீங்க பண்ணீங்கனாலே போதும். ஸோ ஜஸ்ட் கண்டிப்பா அந்த சாப்டரை உங்களால மாஸ்டர் பண்ண முடியும். இப்போ நான் AITS தான் அட்டன் பண்ண போறேன், AITS அட்டன் பண்ண போறேன்னா எந்தெந்த மார்க் டெஸ்ட்லாம் முன்னாடியே நான் சால்வ் பண்ணிட்டு அதை நம்ம நோட்ஸ் எழுதுனா பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் கான்செப்ட்ஸை ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வேணும்னு சொன்னேன். 5th 6th பேஜ் நம்ம ஃபில் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ஃபில் பண்ணக்கூடிய பேஜஸ்ல எந்தெந்த மாரி மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணா இன்னும் நம்மளோட கான்செப்ட் நாலேஜ் வந்து அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம திங்கிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல் இந்தியா லெவல்ல வைக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் பேப்பர். ஓகேங்களா, ஒன்னு கிரீன் பார்க், நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரீன் பார்க் பேப்பரு, ஆகாஷ் பேப்பரு, ஆலன் மேஜர் பேப்பர், இந்த 3 பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது கான்செப்ட் அண்ட் கேசஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் ஃபார்முலா இல்லாத மாதிரி நம்ம பிரெயினை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றது வேற, டெஸ்ட் எழுதுறது வேற. ப்ராக்டிஸ் பண்ணா ஒரு 5 மினிட் அந்த கொஸ்டினை நம்ம பார்க்கணும். இன்கேஸ் 5 மினிட்ஸ்க்கு மேலே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு பண்றது எப்படின்னே தெரியலனா, உடனே அந்த கொஸ்டினை வந்து நம்ம கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணணும், அந்த கொஸ்டினோட ஆன்சரை வந்து கத்துக்கணும். அதே கொஸ்டின்ல 1 hour வந்து இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஜஸ்ட் இதே மாதிரி நான் சொன்ன இதே மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்க பண்ணிட்டே வாங்க. இன்கேஸ் இந்த முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து சின்னதா எழுத வந்து கத்துக்கோங்க. சரிங்களா, எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு சப்கான்சியஸா நம்ம பிரெயின் ட்ரெயின் பண்ணுறதுதான். ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஓகேங்களா, எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி ஒரே நோட்டை நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு இவ்வளோ நோட்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு பிரெயின் வந்து ஒத்து வருமா? நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதை பார்த்தாலே நம்மளுக்கு மயக்கம் போட்டு வந்துருவோம். ஆனா ஜஸ்ட் இந்த ஒரு நோட்டு பச்சா போதும், இந்த எக்ஸாம் முன்னாடி ஜஸ்ட் இந்த ஒரு நோட்டு பச்சா போதும் அப்படின்னும் போது நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகுதுல. ஜஸ்ட் நம்ம ஒரு நோட் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சப்கான்சியஸா நம்ம மூளையை வந்து ஏமாத்திக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி நம்ம மூளையை வந்து நம்ம ஏமாத்திக்கணும். ஓகே, நம்மளுக்கு கம்மியான படிக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு, இனிமேல் ஒரே ஒரு நோட்ஸ் தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமா போட்டு படிக்க முடியும். அந்த விஷயத்தை பார்த்து உடனே அதை வந்து நம்ம ஒரு பேர்டனா கன்சிடர் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் சொல்றேன். ஓகேங்களா, இந்த மெத்தட்ல நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. பிசிக்ஸ் நோட்ஸும் எழுதுங்க. நான் சொன்ன மெத்தட்ல இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி நீங்க பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா பிசிக்ஸ்ல வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அடிச்சு சொல்லுவேன். ஓகே ப்ரோ, இந்த நோட்ஸ் வந்து எந்த டேட்டுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஜனவரிக்குள்ள
அதாவது ஜனவரி 30 முடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் ஜனவரி 30 முடிச்சிங்கன்னா அது ஒன் டைம் நம்ம ஃபுல்லாக படிச்சிருவோமா. தென் அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மார்ச் இந்த நோட்ஸ் உங்கள்கிட்ட 95% இந்த நோட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா இந்த நோட்ஸ் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. நீங்கள் எப்பப்பெல்லாம் புதுசாக கான்செப்ட் கற்றுக்கிறீங்களோ, ஒரு கொஷின் புதுசாக நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நோட்ஸ்க்கு வந்து 100% இந்த நோட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபெப்ரவரி மார்ச் மேலே வந்து இந்த நோட்டை வந்து ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 3 days இருந்தாலே போதும், உங்களால் ஃபிசிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் ரிவைஸ் பண்ண முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் என்டையர் இயர் இந்த நீட்டுக்கு நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பீங்களா, அது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த கொஸ்டின்ஸும் சேர்த்து உங்களால் வந்து ரிவிஷன் பண்ண முடியும். எண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்லேயே வந்துருக்கும். வேறு எந்த நோட்டுமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடு கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். நான் பர்சனலாக வந்து இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணி ஃபிசிக்ஸ் வந்து நீட் எக்ஸாம் முன்னாடி ஃபிசிக்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ எதனா டவுட் எதனா இருக்குன்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராமில் கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பிரதராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சோல்ஜர்ஸ், பை. Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? வரட்டா மாமே.